பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அருளாளர்களுடைய வாழ்க்கை நமக்கு பல்வேறு செய்திகளை தந்து சென்றிருக்கின்றது. அந்த வகையில் மகா அருளாளராக விளங்கிய ஸ்ரீ ராமானுஜ பெருமான் அவர்களை பற்றின வாழ்க்கையையும் அவர் நமக்கு வழங்க இருக்கக்கூடிய செய்திகளையும் இந்த பதிவின் மூலமாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் வைணவ சம்பிரதாயத்தில் பிறந்து வைணவ சமயத்தினுடைய பெருமையை நம்முடைய இந்திய துணை கண்டத்தினுடைய நிறைவான மொத்த பகுதிகளிலும் சென்று பரப்பக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக விளங்கினார். ராமானுஜர் சமயத்தில் சீர்திருத்தம் செய்த மிக முக்கியமான ஒரு அருளாளராக விளங்குகின்றார். சமயத்தில் சீர்திருத்தம் செய்வது என்பது மிகச் சாதாரணமான விஷயம் அல்ல. ஏனென்றால் சமயம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை சார்ந்தது அல்ல. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை தான் அந்த சமய நம்பிக்கை. எனவே அந்த சமய நம்பிக்கையை நாம் முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு அதில் நாம் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை மிகச்சரியானதாக செய்தால் மட்டுமே அது வரவேற்பை பெறும். ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள், சிந்தனைகள், பின்பற்றக்கூடிய அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் இப்போது நாம் புதிதாக சொல்வதை விட அவை சிறந்ததாக இருக்கக்கூடாது. இப்போது சொல்வதுதான் சிறந்தவையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பழமை அழிந்து புதிய சம்பிரதாயங்களோ சடங்குகளோ விதிகளோ மக்களால் வரவேற்கப்பெறும், ஏற்றுக்கொள்ளப்பெறும். எனவே ராமானுஜர் போன்ற அருளாளர்கள், தீர்க்கதரிசிகள் மக்களுடைய மனங்களை முழுவதுமாக படித்து சமயம் என்கின்ற அந்த பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய அந்த ஊடகத்தை மிகச்சரியாக அதில் இருக்கக்கூடிய கலைகளையெல்லாம் அகற்றி அந்த சமயப்பயிர் செழிப்பாக வளர்வதற்கு நீர் ஊற்றிய ஒரு தன்மையை ராமானுஜருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ராமானுஜர் போன்ற அருளாளர்கள் காலந்தோறும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த அருளாளருடைய வாழ்க்கை நமக்கு வாழ கற்றுத்தருகின்றது. நம்முடைய வாழ்வினுடைய பல்வேறு நிலைகளில் நாம் அடையும் இடர்பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், யோசனைகள், தடுமாற்றங்கள் ஆகிய பல்வேறு நிலைகளில் நமக்கு ஊன்றுகோலாக விளங்கக்கூடியவைதான் அருளாளர்களுடைய வாழ்க்கை. எனவே அந்த வாழ்வையும் அவர்கள் விட்டு சென்ற வாக்கையும் நாம் அறிந்து கொள்வதன் மூலம் மிக நேர்த்தியாக, மிக மகிழ்ச்சியாக, மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ராமானுஜருடைய இளமை காலம். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர். அதாவது வடக்கே வைணவ தலங்களாக இருக்கக்கூடிய வட தமிழகத்தில் கிழக்கு பகுதியில் பார்த்தசாரதி பெருமாள் இருக்கிறார், மேற்கு பக்கம் வரதராஜ பெருமாள் இருக்கிறார், வடக்கு பக்கம் திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கிறார், தெற்கில் திருக்கோவிலூர் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் இருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் இந்த 4 பெருங்கோயில்களுக்கு மத்திய ஸ்தானத்தில் இருப்பதுதான் ஸ்ரீபெரும்புதூர். அந்த ஸ்ரீபெரும்புதூரிலே, திருப்பெரும்புதூரிலே தான் ஆதிகேசவ பெருமாள் இருக்கிறார், அருள் பாலிக்கிறார். அந்த ஆதிகேசவ பெருமாள் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கோயிலில் தான் ராமானுஜருடைய தாமுகந்த திருமேனி இருக்கிறது. அவரே ஐயோ இது என்னை போலவே இருக்கிறதே என்று கூறிய திருமேனி, தாம் உகந்த திருமேனி அங்கே ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலிலே இருக்கின்றது. அந்த பெருமை பெற்ற அந்த ஸ்தலத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தான் ராமானுஜர் அவதரிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் 1017ஆம் ஆண்டு ஆதிசங்கரர் அவதரித்த அதே நாளில், அதாவது ஆண்டுகள் வேற, ஆனால் அதே நாளில் இவர் அவதரிக்கிறார். சித்திரை மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதியில குருவாரம் கூடிய நன்னாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் ராமானுஜர் அவதரிக்கிறார். இவருடைய தாய் காந்திமதி, தந்தையார் கேசவ சோமயாஜி. ராமானுஜருடைய தாய்மாமன் திருமலை நம்பி குழந்தையை பார்த்து இவன் ராமனுக்கு அனுஜனாக இருப்பான், எனவே இவன் பெயர் ராமானுஜனாக இருக்கட்டும் என்று அவர் பெயர் சூட்டுகிறார். திருமலை நம்பி ராமானுஜருக்கு பெயரை சூட்டுகின்றார். இப்படியாக வளர்ந்து வருகின்றார். ராமானுஜர் 17 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை இகவுலக வாழ்வை நீர்த்து சென்று விடுகின்றார். நீங்கள் அருளாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நிறைய அருளாளர்களுடைய தந்தை அவர்கள் இளம் வயதிலேயே இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் காண்கின்றோம். சங்கரர் 7 வயதில் தன்னுடைய தந்தை இழந்து விடுகின்றார்.
ஸ்ரீ வல்லபாச்சாரியார் 11 வயதில் தன்னுடைய தந்தை இழந்து விடுகின்றார். ராமலிங்க வள்ளலார் 6 வயதில் தன்னுடைய தந்தை இழந்து விடுகின்றார். துகாராம் 17 வயதில் தம்முடைய தந்தை இழந்து விடுகின்றார். பரமஹம்ச தைலங்க சுவாமிகள் 5 வயதில் தன்னுடைய தந்தை இழந்து விடுகின்றார். ஆளவந்தார் 10 வயதில் தம்முடைய தந்தை இழந்து விடுகின்றார். கன்பூசியஸ் 3 வயதில் தன்னுடைய தந்தை இழந்து விடுகின்றார். ஹரிதாசர், தாயுமானவர், வில்வமங்கர், கௌரங்கர், பிரான்சிஸ் சேவியர் போன்றோர் இளம் வயதிலேயே தம்முடைய தந்தை இழந்த அருளாளர்கள் ஆவர், தீர்க்கதரிசிகள் ஆவர். எனவே அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் ராமானுஜரும் இப்போது இணைந்து கொண்டு விட்டார். 17 வயதில் இருக்கும்போதே தன்னுடைய தந்தையை ராமானுஜர் இழக்கின்றார். 16ஆம் வயதில் தஞ்சம்மாள் என்கின்ற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த பெண் இவர் எண்ணிய அளவுக்கு அறிவாளியாகவோ நல்லவளாகவோ நேர்மையானவராகவோ அவர் இல்லை. பல்வேறு விஷயங்களில் சம்பிரதாயம் அது இது என்று பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் ராமானுஜருக்கு மனைவி வாய்க்கின்றாள். மனைவியிடம் அகந்தை, அறியாமை இருந்ததை எண்ணி அவர் மிகவும் வருந்துகின்றார். திருந்துவதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சி செய்தும் அவள் தஞ்சம்மாள் திருந்தவே இல்லை. எனவே அவர் துறவு பூணலாம் என்று முடிவு செய்து துறவு பூண்டு சென்று விடுகின்றார். பல்வேறு குறைகளை போக்குவதற்காக இவர் வைணவ சம்பிரதாயத்தில் இருப்பதனால் அந்த வைணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைகளை போக்குவதற்காக இவர் இந்த வைணவ சம்பிரதாயத்தினுடைய ஆழங்காலை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு தத்துவ நூல்களை தெரிந்து கொள்ள முனைகின்றார். பல்வேறு தத்துவ நூல்களையும் இவர் தெரிந்து கொள்ளுகின்றார். பிறகு திருக்கட்சி நம்பிகளுடன் இவருக்கு தொடர்பு ஏற்படுகின்றது. திருக்கட்சி நம்பிகள் புதுவிதமாக சிந்திக்கக்கூடியவர், மிகச்சிறந்த சிந்தனைகளை இந்த உலகிற்கு வழங்கக்கூடியவர், வைசிய பாரம்பரியத்தை சேர்ந்தவர். அவரிடமிருந்து ராமானுஜர் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். அதுவும் இவர் ஒரு புரட்சி விதையை விதைப்பதற்கு ஒரு வழியாக இருக்கின்றது. ஆளவந்தார் இவருடைய குரு, ராமானுஜருடைய குரு. ராமானுஜர் ஆளவந்தாரை அவரை சென்று கண்டுவிட வேண்டும் என்று ஆசையாக வருகின்றார். ஆனால் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை ஆளவந்தார் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருகின்றார். ஆனால் ராமானுஜர் வருவதற்குள்ளாக ஆளவந்தார் இறந்து விடுகின்றார். 3 மிக முக்கியமான பணிகள் உனக்காக வைத்து சென்றிருக்கிறேன் என்று 3 விரல்களை அவர் நீட்டிய வண்ணமே இறந்து விடுகின்றார் ஆளவந்தார். ராமானுஜர் வந்து பார்க்கின்றார். இந்த 3 பணிகள் இவை என்று ஆளவந்தாருடைய மற்ற சீடர்கள் மூலமாக ராமானுஜர் அறிந்து கொள்ளுகின்றார். நாம் இதை கண்டிப்பாக நிறைவேற்றிய தீர்வோம் என்று உறுதி கூறுகின்றார். உறுதி கூறிய மாத்திரத்தில் ஆளவந்தாருடைய விரல்கள் தாமாக மடங்கி விடுகின்றன. மோட்ச நிலை அடைந்த ஆளவந்தார் இறந்த பிறகும் அவருடைய உடல் இந்த செய்திகளையெல்லாம் கேட்டு அவருடைய விரல் மடங்கி இருக்கிறது என்றால் அவருடைய உள்ளம், அவருடைய உடல் எந்த அளவிற்கு பக்குவப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அவர் ஆளவந்தாரை அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு சென்று விடுகின்றார். அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலிலும் சென்று வழிபடாமல் திரும்பவும் காஞ்சிபுரத்திற்கு அவர் திரும்ப வந்து விடுகின்றார். ஆளவந்தாரனுடைய அந்த பல்வேறு பணிகளையும் நான் கண்டிப்பாக அவர் விட்டு சென்ற பணிகளை செய்வேன் என்று உறுதி கூறி அங்கிருந்து காஞ்சிபுரத்தை வந்து அடைகின்றார் நம்முடைய ராமானுஜர். பிறகு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றார். திருக்கட்சி நம்பிகளிடம் சென்று ஆசி பெற்றுக்கொண்டு துறவு வாழ்க்கையை அவர் தொடங்குகின்றார். சமயம் பரவுவதற்கு உண்மையும் நேர்மையும் தேவை. ராமானுஜரிடம் இது நிரம்பவே இருந்தது. எனவேதான் வைணவ சம்பிரதாயம் இவர் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. அந்த வகையில் இவர் துறவு பூண்டு தன்னுடைய மனைவி மக்கள் இதெல்லாம் தவிர்த்து துறவு பூண்டு வைணவ சம்பிரதாயத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுமையும் அர்ப்பணிக்கிறார். 120 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த பெருமகன் வாழ்நாள் முழுமையும் வைணவ சம்பிரதாயத்திற்காகவே அர்ப்பணிக்கிறார். இப்போது துறவு பூண்டு வைணவ சம்பிரதாயத்தை வளர்க்க துவங்குகின்றார். கூரத்தில் இருந்த பெரும் செல்வந்தரான கூரத்தாழ்வாரை முழுவதுமாக தம்முடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுகின்றார். தன்னுடைய சகோதரி மகனான முதலையாண்டானையும் தம்முடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுகின்றார். பக்தி, ஒழுக்கம், நேர்மை, உண்மை இவையெல்லாம் நிறைந்த சீலர்களாக இவருடைய சீடர்கள் திகழ்ந்தமையால் இவருடைய நினைப்புகளெல்லாம் மிக விரைவில் செயல்களாக மாறின. இவருடைய தம்பி முறையான கோவிந்தன் அவர்கள் ஒரு சூழ்ச்சியின் காரணமாக வேறொரு சைவ மதத்திலே அவர் கொஞ்ச நாள் இருக்கிறார். திருக்காலத்திலே இருக்கின்றார். உள்ளங்கை நாயனார் என்ற பெயரில் அவர் இருக்கின்றார். அவரையும் மீண்டும் வைணவ மதத்திற்கு கொண்டு வருகிறார். கோவிந்த பட்டர் என்கின்ற அந்த பெயரை அவருக்கு ஏற்படுத்தி திருப்பதியில் அவர் வைணவத்தை வளர்ப்பதற்கு ராமானுஜரால் கோவிந்த பட்டர், அதாவது ராமானுஜருடைய தம்பி, நியமிக்கப்பெறுகின்றார். ராமானுஜருடைய புலமை திறம். ராமானுஜர் தன் பாடம் கேட்ட குரு சொன்ன பாடத்திலிருந்தே அதற்கான விளக்கங்களை, கூடுதல் விளக்கங்களை, வேறான விளக்கங்களை, புதுமையான விளக்கங்களை கூறினபடியால் அவருடைய குருவுக்கே அவர் எதிரியாக மாறுகின்றார்.
யாதவ பிரகாசர் அவருடைய குருவினுடைய பேர். அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் இன்னும் நம்மளை விட அதிகமாக இதெல்லாம் சொல்றாரு, வேறு வேறு கோணத்தில் இதெல்லாம் சொல்றாரு, அதனால இவர் நமக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி யாதவ பிரகாசர் நினைக்கிறார். அதே மாதிரி ஒரு முறை வடநாட்டுக்கு சென்றிருந்த போது யக்னமூர்த்தி என்பவர் இவரை வாதுக்கு அழைக்கிறார். 16 முறை வாதம் நிகழ்கிறது. ஆனால் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் போய்விடுகிறது. 17வது முறையாக வாதம் நடைபெறுகின்றது. இவர் எல்லாம் வல்ல வேங்கடயாச பெருமாளை வேண்டுகின்றார். இவருக்கு அந்த வாதில் வெற்றி கிடைக்கின்றது. இப்படி இவருடைய புலமை திறத்தின் காரணமாக பல்வேறு சாதனைகளை இவர் செய்து காட்டியிருக்கின்றார். ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமையை நாம் பார்த்தோமே ஆனால் ஆளவந்தானுடைய சிந்தனைகளை எல்லாம் செயல்படுத்துகிறார். ஸ்ரீபெரும்புதில் பிறந்தவர், ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர் புகழ்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை இவர் செய்தாலும் இவர் அதையெல்லாம் தாண்டி இவருடைய பெருமையை இவர் நிலைநாட்டுகிறார். இவருக்கு விஷம் வைக்கப்படுகிறது. அப்படி விஷம் வைத்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு, அதுவும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டு இவர் அதையும் கடந்து போகிறார். இதுதான் இவருடைய பெருமையிலே உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய ஒரு பெருமை. தனக்கு விஷம் வைத்தவர்களையே மன்னித்து சீடர்களாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உணர்வு என்பது பக்குவமடைந்த மனநிலையினுடைய ஒரு வெளிப்பாடு. இப்படியாக இவருடைய வாழ்வு கடந்து வருகிறது. வியாச சூத்திரம் அதாவது உரை எழுதுகின்ற போது கூட இருந்த கூரேசர் வேறொரு விளக்கத்தை கூறுகின்றார். இந்த உரையை நீயே எழுதிக்கொள் என்று கோபமாக சொல்லிவிட்டு ராமானுஜர் அந்த இடத்தை விட்டு கூரேசரிடமிருந்து சென்று விடுகின்றார். பிறகு அமைதியாக சென்று சிந்தித்து பார்த்தபோது கூரேச ஆழ்வார் சொன்ன அந்த விளக்கமே பொருத்தமாக இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டு மீண்டும் தன்னுடைய சீடனிடம் நீ சொன்னதுதான் சரி, எனவே உன்னுடைய உரையே இங்கு எழுதி கொள்ளலாம் என்று அந்த விளக்கத்தையே அங்கு எழுதுகின்றார். அந்த அளவிற்கு பெருமை மிக்க உணர்வு கொண்ட ஒரு ஆளாக, ஒரு மனிதராக, ஒரு அருளாளராக ராமானுஜர் இருக்கின்றார். அவருடைய துணிவு, எவரிடம் உண்மை இருக்கின்றதோ அவருக்கு துணிவு எப்போதுமே உடனே இருக்கும். எனவே தன்னுடைய ஆசானாகிய யாதவ பிரகாசர் ராமானுஜருடைய விளக்கத்தை எதிர்த்த போதும் முழு எண்ணத்தோடு முழு மனத்தோடு அதை அவர் எதிர்த்தார். திருக்கோஷியூர் நம்பி நாராயண மந்திரத்தை மிக ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மந்திரத்தை, அஷ்டாட்சரத்தை, ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த மந்திரத்தை அவருக்கு மிக ரகசியமாக சொல்லி யாரிடமும் சொல்லக்கூடாது, நீ இதை சொன்னால் நரகத்திற்கு போய்விடுவாய் என்று கூறுகின்றார். உடனே ராமானுஜர், நான் ஒருவன் நரகத்திற்கு போனால் பரவாயில்லை, இந்த மந்திரத்தை கேட்கின்ற எல்லாரும் சொர்க்கத்திற்கு போகட்டும் என்று சொல்லி திருக்கோஷியூர் கோயிலின் கோபுரத்தின் மேலேறி எல்லோருக்கும் இந்த ஓம் நமோ நாராயணாய என்கின்ற இந்த மாபெரும் மந்திரத்தை அனைவருக்குமாக சொல்லுகின்றார். எந்த அளவுக்கு துணிவு பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு குரு சொன்னால் சீடன் கேட்டே ஆக வேண்டும். அதற்கு எந்த மறு சொல்லும் அங்கு இருக்கவே இருக்காது. அதையெல்லாம் உடைத்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை அன்றே நம்முடைய ராமானுஜர் இங்கு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். திருக்கோஷியூர் நம்பி முதலிலே கொஞ்சம் கோபப்பட்டாலும் பிறகு ராமானுஜருடைய அந்த பெருந்தன்மையை, பேருள்ளத்தை, அந்த அன்பு உள்ளத்தை, ஜீவகாருண்யத்தை ஏற்றுக்கொண்டு அவரை ஆறத் தழுவுகிறார். நீர் எம்பெருமானார், எமக்கு தலைவனாக விளங்கக்கூடிய எல்லா தகுதியும் உமக்கு இருக்கின்றது என்று ராமானுஜரை திருக்கோஷியூர் நம்பி ஆறத் தழுவி தன்னோடு சேர்த்து கொள்ளுகின்றார். கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர். என்றும் தம்முடைய கொள்கையில் இருந்து ராமானுஜர் விலகியதே இல்லை. 18 முறை திருக்கோஷியூர் நம்பி அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லாமல் இவரை சென்று வா, போய் வா, இன்னொரு நாள் வா என்று 18 முறை சொல்லுகின்றார். அத்தனை முறையும் 18 முறையும் திரும்ப 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 விடாமல் நடந்து வருகின்றார். அதற்கு பிறகு இவர் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். அந்த மந்திரத்தை தான் ஊரெல்லாம் அறிந்து கொள்ளும்படி திருக்கோஷியூர் கோபுரத்தின் மீது ஏறி அனைவருக்கும் வழங்குகின்றார் நம்முடைய அருள் வள்ளல் ராமானுஜர். அடுத்தபடியாக கொள்கை எதிர்ப்பதில் இவர் மிக மிக முக்கியமான ஒரு செயலை செய்திருக்கின்றார். ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த மனிதரையே பிடிக்கவில்லை என்கிற நிலைக்கு இப்போது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனங்களில் எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவருடைய கொள்கைதான் பிடிக்கவில்லையே தவிர நாம் அவரையே பிடிக்கவில்லை என்ற நிலைக்கு நாம் போகக்கூடாது. அவர் சொன்ன அந்த கருத்து தான் பிடிக்கவில்லை, அவரை நமக்கு பிடிக்கும் என்கின்ற ஆரோக்கியமான ஒரு சூழலை, பொருளாதார சூழலை, அரசியல் சூழலை, சமுதாய சூழலை நாம் இன்று ஏற்படுத்த வேண்டும். அப்பேற்பட்ட கொள்கையைத்தான் அவர் எதிராக பேசினாரே தவிர அவருடைய குருவை அவர் எதிராக பேசவில்லை. எனவே ஒரு மனிதரை நாம் வெறுக்கின்றோமே என்றால் அந்த கொள்கையை மட்டுமே வெறுக்க வேண்டும், அந்த மனிதனை வெறுக்கக்கூடாது என்கின்ற மிகு கருணை உள்ளத்தை ராமானுஜருடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் வீட்டிலிருந்தே எதிர்ப்பு.
அவர் எந்த புரட்சி செய்தாலும் அவருடைய மனைவி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பல்வேறு ஆச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையுமே வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர். இவர் ஒரு நாள் தன்னுடைய குருவான கூட இருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகள், பெரிய நம்பியினுடைய மனைவி ஆகியவரையெல்லாம் வீட்டுக்கு அழைத்து வருகிறார். ஆனால் ராமானுஜருடைய மனைவி அவர்களையெல்லாம் மதிப்பதே இல்லை. பெரிய அருளாளர்கள், ஞானிகள், பெரிய அறிஞர்கள் என்று ராமானுஜர் யாரை மதிக்கிறாரோ அவர்களெல்லாம் வேற்று குலத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறி ராமானுஜருடைய மனைவி இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். ஞானியரை பாகுபாட்டோடு நடத்தக்கூடாது என்று பலமுறை ராமானுஜர் தன் மனைவிடம் வேண்டிக் கொண்ட பிறகும் அவள் திருந்தவே இல்லை. ராமானுஜருடைய துறவு இதனால் மிக மிக வேகமாக நடைபெறுகின்றது. வேறு வழி இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு பெண்மணியோடு, அறியாமல் இருக்கக்கூடிய, விழிப்பில்லாத, நேர்மை இல்லாத ஒரு பெண்ணோடு அவர் இருக்க விரும்பாதனால் அவர் மிக விரைவாக துறவை நோக்கி சென்று விடுகின்றார். குருவுடன் இருக்க எண்ணுதல். ஒரு அருளாளன் முழுவதுமாக தன் குருவோடு இருக்க விரும்புவான். ஏனென்றால் யார் ஒருவர் தன்னை விட அறிவாளிகளோடு, ஞானிகளோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறானோ அவர்களுடைய அந்த ஞானமும் அறிவும் நமக்கு வந்து சேரும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு பெரிய நம்பியை தன்னுடைய வீட்டிலேயே தங்க வைத்து கொண்டு அவருடைய மொத்த அறிவையும் அனுபவங்களையும் ஞானத்தையும் தான் பெற்றுக்கொள்ளுகின்றார். அந்த அளவிற்கு குருவோடு இருத்தல் என்கின்ற அந்த சம்பிரதாயத்தை நமக்கு மாணிக்க வாசகர் இங்கு எடுத்து காட்டுகின்றார். குருவின் குருவாக எப்படி இருக்கின்றார் பாருங்கள். யாதவ பிரகாசர் ராமானுஜனுடைய தத்துவங்களை, விளக்கங்களை, உரைகளை தவறு என்று கூறி அவருக்கு எதிராக பேசுகின்றார். பிறகு ராமானுஜனுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீடராக இவர் மாறிவிடுகின்றார். யார்? நம்முடைய யாதவ பிரகாசர். அவருக்கு சீடராக மாறி கோவிந்தாஜியர் என்கின்ற அந்த பெயரை கொண்டு புதிய நாமம் பெற்று எதி தர்ம சமுச்சயம் என்கின்ற நூலையும் இவர் ஏற்றுகின்றார், ராமானுஜரை போற்றி. அந்த அளவுக்கு தன்னுடைய குருவையே தன்னுடைய சீடனாக ஆக்குகின்ற அளவிற்கு இவருடைய புலமை நலம் இருந்தது என்றால் அது மிகையாகாது. தன்னுடைய ராமானுஜருக்கு பெயர் சூட்டிய திருமலை நம்பிகளே ஒரு முறை திருமலைக்கு ராமானுஜர் சென்றபோது திருப்பதிக்கு வந்த ராமானுஜரை வரவேற்கும் போது வைணவ குருவை வரவேற்க சீடன் வந்துள்ளேன். ராமானுஜருடைய தாய்மாமன். அந்த தாய்மாமன் சொல்றாரு திருமலை நம்பி, ராமானுஜர் ஆகிய இந்த குருவை வணங்குவதற்காக இந்த சீடன் வந்துள்ளேன். ராமானுஜர்னு பேர் வச்சுதே அந்த தாய்மாமா தான். அவரே என்ன செய்கின்றார்? இவருடைய புலமையையும் சிறப்பையும் பெருமையும் உணர்ந்து நான் உன்னுடைய சீடன் வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இவருடைய பெருமை, குருவின் குருவாக விளங்கக்கூடிய பெருமை ராமானுஜருக்கு இருக்கின்றது என்பது இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக இவர் செய்த சில அற்புதங்கள். ஒருமுறை இவர் ராமானுஜர் காசி யாத்திரைக்கு செல்கின்றார். இவரால் நடக்க முடியவில்லை. ஒரு காட்டு பகுதியிலே அமைதியாக கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம் என்று இருந்து வருகின்றார். கூட கோவிந்தன் இருக்கிறார், இவருடைய தம்பி. ஒரு மரத்தடியிலே படுத்து விடுகின்றார்கள். கொஞ்ச நேரம் சென்றவுடன் விந்திய மலை சாரலிலே அந்த மலை ஓரங்களில் அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கின்றார்கள். ஒரு வேடனும் வேடுவச்சியும் அங்கு வருகின்றார்கள். அவர்களோடு நாம் அனைவரும் ஒன்றாக ஓய்வெடுப்போம் என்று அங்கு உறங்குகின்றார்கள். கண் விழித்து பார்த்தபோது காஞ்சிபுரத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். இது ராமானுஜருடைய வரலாற்றில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விந்திய மலையில் இருந்தவர்கள் ஒரே இரவில் காஞ்சிபுரத்தில், மறுநாள் விழித்து பார்த்தால் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றார்கள். இந்த வரலாறு மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக யாதவ பிரகாசர் ஒரு சிற்றரசன், அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார். அந்த மகளுக்கு பேய் பிடித்து விடுகிறது. யாதவ பிரகாசர் தான் மிகப்பெரிய அறிவாளி, பேய்களை எல்லாம் நான் ஓட்டி விடுவேன் என்று சொல்லி அந்த பேயை ஓட்டுவதற்காக அங்கு செல்லுகின்றார். யாதவ பிரகாசரால் முடியவில்லை. அவர் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். ராமானுஜர் சென்று அந்த பெண்ணை பிடித்திருக்கக்கூடிய பேயை ஓட்டுகின்றார். இந்த மாதிரியான அற்புதங்களையும் ராமானுஜர் செய்திருக்கின்றார். சிறப்பான தத்துவம் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்கின்ற சிறப்பான தத்துவத்தை, இதிலிருந்தெல்லாம் விசேஷமானது என்கின்ற அந்த தன்மையை ராமானுஜர் இந்த உலகத்திற்கு அந்த தத்துவத்தை தந்திருக்கின்றார். ராமானுஜர் பல்வேறு நூல்களை ஏற்றிருக்கின்றார். அந்த காலத்தில் இந்தியாவினுடைய தகவல் தொடர்பு மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது, வடமொழி. இப்போது எப்படி ஆங்கிலம் இருக்கிறதோ அந்த மாதிரி வடமொழி. எனவே இவர் இயற்றிய நூல்கள் அனைத்துமே சமஸ்கிருதத்தில் மட்டுமே இருக்கின்றன. தமிழில் ஒரு நூல் கூட இவர் இயற்றவில்லை. அனைத்துமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கின்றன. இவர் இயற்றிய நூல்களாக ஸ்ரீபாஷ்யம், வியாச சூஸ்திரத்துக்கு எழுதிய உரை ஸ்ரீபாஷ்யம் என்ற நூல், வேதாந்த சங்கிரகம், கீத பாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுந்த கத்தியம், நித்திய கிரந்தம் முதலான நூல்களை ராமானுஜர் இயற்றியிருக்கின்றார். இவர் செய்த புரட்சி என்றால் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்று இப்போது கூறுவதை நாம் பல்வேறு சூழ்நிலையில் நாம் கேட்கின்றோம். புரட்சி என்பது அப்படியே தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்ல. பழமையில் இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும்,
புதுமையில் இருக்கக்கூடிய புதிய விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பெயர்தான் புரட்சி. முழுவதுமாக பழமையை தள்ளிவிடுவதற்கு பெயர் புரட்சி அல்ல. அந்த விஷயத்தை ராமானுஜர் தம்முடைய வாழ்வில் செய்து காட்டியிருக்கின்றார். பழமையான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு புதுமையான விஷயங்கள் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு புதிய புரட்சியை ராமானுஜர் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். பெரியவர்களுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும் என்கின்ற அந்த பழமையை அப்படியே அவர் பின்பற்றுகின்றார். திருக்குறுகூர் நம்பி அவர்கள் தம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் பெயர் வைக்கும் போது சடகோபன், கரிமாறன், பகுலாபரணன், குருகூர் நம்பி என்று ஒரு சலவை தொழிலாளி பொருணை நதிக்கரையில் ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறார். ராமானுஜர் அந்த பக்கமாக போறார். ஒரு சலவை தொழிலாளி இப்படி ஒரு இறைவனுடைய பெயர்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்திருக்கிறானே என்று வியந்து பார்க்கின்றார். ஒரு துறவி அல்லவா, நான் இதுபோல் என்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்க முடியவில்லையே என்று இயங்குகின்றார். என்னென்னால் இவர் துறவி. இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளுக்கு இறைவனுடைய பெயரே வைக்கின்றானே, நம்மால் இது முடியவில்லையே என்று ராமானுஜர் இயங்குகின்றார். இவருடைய காலத்தில் பெண் துறவிகளையும் உருவாக்குகின்றார். இவருடைய சீடருடைய மனைவி அனைவரையுமே, ராமானுஜருடைய தம்பி மனைவியையும் இவர் துறவு பூணச் செய்கின்றார். சின்ன ஆண்டாள் என்று அவளுக்கு பெயரையும் நம்முடைய ராமானுஜர் வைக்கின்றார். திருமங்கை மன்னரான கலியன் என்ற சிறப்பு பெயரோடு விளங்கியவர் திருமங்கை ஆழ்வார். அவர் அவதரித்த திருநகரிக்கு அருகே உள்ள திருநகரிக்கு ஸ்ரீராமானுஜர் வந்தபோது தாழ்த்தப்பட்ட பெண் ஒருத்தி சமய புலமை, பக்தி திறம் ஆகியவற்றை கொண்டு அவற்றை பார்த்து அதிசயப்பட்டு வியப்படைந்து ராமானுஜர் அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த அந்த பெண்ணை ஸ்ரீ வைஷ்ணவியாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். இவள்தான் வைஷ்ணவி. எப்படி ஒருவன் வைணவ சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் வைணவனோ, அதே போல் இந்த பெண் வைணவத்தினுடைய பெருமைகள் எல்லாம் உணர்ந்திருக்கிறாள். எனவே இவர் பெயர் வைஷ்ணவி என்று ராமானுஜர் போற்றுகின்றார். திருவனந்தபுரத்து அம்மை, எதிராஜவல்லி, திருவெண் பாரிசத்து அம்மை, திருப்பதி அம்மை, திருநிறையூர் அம்மை, திருவட்டாறு அம்மை, திருக்கூரத்து ஆண்டாள், அத்துழாய் அம்மை, அதாவது பெரிய நம்பியினுடைய மகள் அத்துழாய் ஆண்டாள், பொன்னாச்சியார் முதலான பெண் துறவிகள் எல்லாம் ராமானுஜரிடம் சீடர்களாக இருந்தனர். இவ்வளவு பெண் துறவிகளும் இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஒரு பெண் துறவு பூணுவதே பெரிது. அதுவும் இல்லாமல் துறவு பூண்டு இவ்வளவு பணிகளையும் கூட இருந்து செய்திருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது. முழுவதுமாக அடியார் குலம், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு பிரயாணம் செய்து அங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் அடியார் குலத்தை சேர்ந்தவர்கள் என்று அனைவரையும் வைணவ சம்பிரதாயத்தில் இணைக்கின்றார். எந்த மத பாகுபாடு இல்லாமல், எந்த சாதி பேதம் இல்லாமல், வர்க்க பேதம் இல்லாமல், நீ யாராக வேண்டுமானாலும் இரு, வைணவத்தை ஏற்றுக்கொண்டால் நீயும் வைணவனே, திருமாலை ஏற்றுக்கொண்டால் நீயும் வைணவனே என்று சொல்லி அனைவரையும் வைணவ சம்பிரதாயத்துக்குள்ளே ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக, ஆளுமை திறன் மிக்கவராக ஸ்ரீ ராமானுஜர் இருந்துள்ளார் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்தபடியாக அரசர்களும் ராமானுஜர் பல்வேறு பகுதிகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர். அரசர்கள் நிறைய பேர் சமண மதத்தை சேர்ந்தவர்களையும் பல்வேறு பிற மதங்களை சேர்ந்தவர்களையும் வைணவ சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கின்றார். ராமானுஜர் யாதவ பிரகாசரும், அந்த ஏற்கனவே இந்த கதையை சொன்னோம், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசனுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது. அந்த பேயை ஓட்டி அவரை என்ன செய்கிறார், முழுவதுமாக வைணவ சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை இங்கு ராமானுஜர் செய்கின்றார். அடுத்தபடியாக காஷ்மீரத்தில் வியாச சூஸ்திரத்துக்கு உரை எழுதுவதற்காக காஷ்மீரத்தில் இருந்து ஒரு போதாயன விருத்தி என்ற நூலை பெறுவதற்காக இவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த காஷ்மீர அரசன் அதை இவரிடம் தர மறுக்கின்றார். இரவோடு இரவாக அந்த நூலை எப்படியோ இவர் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து வந்து விடுகின்றார். இப்படியே காஷ்மீரத்து அரசனுடனும் இவர் தொடர்பில் இருக்கின்றார். அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு விருத்தி உரையை இவர் எழுதுகின்றார். சரஸ்வதி தேவியினுடைய அருளால் இது நிகழ்ந்தது என்று ராமானுஜருடைய வரலாற்றிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பதியை ஆண்ட யாதவராஜன் ஒருவன் ஆட்சி செய்திருக்கும் போது அந்த கோயிலில் திருப்பதி கோயில் இருப்பது சிவபெருமானா அல்லது பெருமாளா என்கின்ற ஒரு சந்தேகம் சைவ வைணவர்களுக்கிடையே மிகப்பெரிய சண்டையாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சைவர்கள் எல்லாம் மான் மழுவை கொண்டு வந்து அங்கே கோயில் உள்ளே வைக்கிறார்கள். வைணவர்கள் எல்லாம் சங்கு சக்கரத்தை கொண்டு வந்து கோயில் உள்ளே வைக்கிறார்கள். பிறகு இருவருக்கும் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து நடைபெற்று இந்த கோயில் காலையில் திறக்கும் போது அந்த சிலையில் என்ன, அந்த சிலையினுடைய கையில் என்ன இருக்கிறதோ அவர்தான் இவர், சிவனா பெருமாளா என்பதை காலையில் பார்த்து கொள்வோம், கதவை மூடுங்கள் என்று சொல்லி கதவை தாழ்பாட்டிட்டு விடுகிறார்கள். நம்முடைய ராமானுஜர் பெருமாளிடம் இறைஞ்சுகின்றார்.
பெருமாளே, உன்னுடைய திருமலையாக திருப்பதியாக இருக்கக்கூடிய 7 மலையாக இருக்கக்கூடிய உன்னுடைய கோயிலில் இப்படி ஒரு சம்பிரதாய மாற்றம் நிகழ்ந்து விடுகிறதே என்று பெருமாளை வேண்டுகின்றார். மறுநாள் காலையில் கோவிலை திறந்து பார்க்கும்போது பெருமானிடம் சங்கும் சக்கரமுமாக காட்சியளிக்கின்றார். உடனே அந்த கோயில் அன்று முதல் வைணவ கோயிலாக இடம்பெற்று இன்றளவும் வழிபாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. கிருமி சோழன் என்கின்ற சோழன் மூலமாக பல்வேறு இன்னல்களை ராமானுஜர் அனுபவிக்கின்றார். அந்த நாட்டை விட்டு தப்பித்து ஓடி கர்நாடகா, நாராயணபுரம் என்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று விடுகின்றார். அப்படி கிருமி சோழனால் கண்கள் பிடுங்கப்படுகின்றது. யாருக்கு? நம்முடைய கோவிந்த பட்டர், ராமானுஜருடைய தம்பி கூரத்தாழ்வார், இவர்களுக்கெல்லாம் கண் பிடுங்கப்படுகின்றது. பெரிய நம்பியினுடைய கண்களும் பிடுங்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு கொடுமையாக வைணவ சைவ சண்டைகள் இருந்த காலகட்டத்திலே கிருமி சோழன் காலகட்டத்திலும் ராமானுஜர் இருந்திருக்கிறார். அதன் பிறகு திருநாராயணபுரத்துக்கு சென்று அங்கு பல்வேறு அரசர்களை அவர் வைணவ சம்பிரதாயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். நீலகிரி மலைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசனை வைணவ சம்பிரதாயத்துக்கு கொண்டு வருகின்றார். நல்லான் சக்கரவர்த்தி என்கின்ற அந்தனரை சீடராக ஏற்றுக்கொண்டு அவனையும் வைணவ சம்பிரதாயத்துக்கு கொண்டு வருகின்றார். மைசூரில் அருகில் இருக்கக்கூடிய மிதிலா, சாலிகிராமம் ஊர்களில் பயணித்து அங்கே இருக்கக்கூடிய வடுக நம்பி என்பவனையும் வைணவ சம்பிரதாயத்துக்கு கொண்டு வருகின்றார். இப்படி பல்வேறு மனிதர்களை, சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை வைணவ சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து அவர்களை பெருமாளுடைய அடியவனாக மாற்றிய பெருமை நம்முடைய ராமானுஜருக்கு சேரும். தொண்டனூர் நம்பி என்பவர் விட்டலதேவன் என்கின்ற ஜெயின மதத்தை சேர்ந்தவனை வைணவ சமயத்துக்கு மாற்றுகின்றார். அந்த விட்டலதேவனுடைய பெயர் தான் விஷ்ணுவர்தனன். இன்றும் அவர் விஷ்ணுவர்தனன் எழுப்பிய கோயில் அங்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்படி மிக பெரும் ராஜாவாக விளங்கிய அவனை ஜைன சமயத்திலிருந்து மாற்றி வைணவ சம்பிரதாயத்துக்கு கொண்டு வருபவர் தான் நம்முடைய ராமானுஜர். அதே போல பல்வேறு வாதங்களில் வென்று பல்வேறு மனிதர்களை வைணவ சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பல்வேறு கோயில்களையும் அங்கு நிர்மாணிப்பதற்கு மிக பெரும் காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய ராமானுஜர். அடுத்தபடியாக இவருடைய தொலைநோக்கு பார்வை, மிக கவனமாக இந்த விஷயத்தை நாம் இப்போது கவனிக்க வேண்டும். ராமானுஜர் எங்கெல்லாம் பயணித்தாரோ அங்கெல்லாம் பல்வேறு வைணவர்களை குடியமர்த்தி அங்கு ஒரு பெருமாள் கோயிலை கட்டி அங்கு வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான பணிகளை செய்தார். சோழ பேரரசன் தெற்காசியாவே ஆண்ட ராஜராஜ சோழனும் அவனுடைய மகனும் செய்யாத சாதனையை வைணவரான நம்முடைய ராமானுஜர் செய்தார். இவர்களெல்லாம் சென்று அங்கு வெற்றி பெற்று அந்த ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் மட்டும் திளைத்து திரும்ப வந்து விட்டார்கள். ஆனால் ராமானுஜர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் தம்முடைய பிரதிநிதியை நியமனம் செய்து அங்கு ஜீயர்களை நியமித்து அங்கு வைணவர்களை எல்லாம் குடியமர்த்தச் செய்து அங்கு ஒரு பெருமாள் கோயில் கட்டி அங்கு வைணவ சம்பிரதாயம் நிலை பெற்று இருக்கும்படியாக பல்வேறு கோயில் விதிகளையும் அங்கு எழுதி கொடுத்து அதன்படி பூஜைகள் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளையும் விதித்து வைணவ சம்பிரதாயத்தை வளர்த்த மிக பெரும் ஒரு அருளாளர் தான் நம்முடைய ராமானுஜர். அப்படியாக ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அருளாளராக ராமானுஜர் விளங்குகின்றார் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக கட்டமைப்பை மேம்படுத்துதல். ஸ்ரீரங்கம் கோயிலில் இன்று வழிபாடு ராமானுஜர் எழுதி கொடுத்த அதே முறைப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி கட்டமைப்பை பலப்படுத்துதல், பல்வேறு ஜீயர் பெருமக்களை உருவாக்குதல். இவருடன் கூட கிபி 1017 ஆண்டு இவருடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்ட போது வைணவ மதத்தை பரப்பிய பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இவரோடு இருந்தனர். மொத்தமாக 11,000 பூணூல் அணிந்த சீடர்கள் இவரோடு இருந்தனர். 12,000 பூணூல் போடாத சீடர்கள் இவரோடு இருந்தனர். பல நூற்றுக்கணக்கான ஜீயர்கள் இவரோடு இருந்தனர் என்று இவருடைய பதிவு நமக்கு காட்டுகிறது. எனவே இவர் பிறந்த போது இருந்த வைணவ சமயம் வேறு, இவர் முக்தி பெறும்போது இருந்த வைணவ சமயம் வேறு. 1017 இவர் பிறக்கிறார். 1137 இவர் முக்தி பெறுகின்ற அந்த நிலையில் வைணவ சம்பிரதாயம் இந்த 120 ஆண்டுகளில் மிக பெரும் வளர்ச்சியை பெற்றதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் தான் நம்முடைய ராமானுஜர். பல்வேறு மறுமலர்ச்சிகளை இவர் செய்திருக்கிறார். குருவை எதிர்த்து பேசக்கூடாது என்கின்ற அந்த இதுவை உடைத்து குரு தவறாக சொன்னால் ஒரு சீடன் அதை எடுத்து சொல்லலாம் என்கின்ற அந்த நிலையை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மேலோர் கீழோர் இவரெல்லாம் கோயிலுள் வரக்கூடாது என்று சொன்னவர்களெல்லாம் கோயிலில் அழைத்து சென்று அனைவரையும் அனைத்திடத்திலும் ஆலய பிரவேசம் செய்ய வைத்த பெருமை இப்போது நாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலய பிரவேசம் செய்ய வைத்ததே மிக பெரும் சாதனையாக பேசி கொண்டிருக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனைவரையும் திருக்குலத்தோர் என்று கூறி கோயில் பிரவேசம் செய்ய வைத்த மிக பெரும் சாதனையை செய்தவர் தான் நம்முடைய ராமானுஜர். அப்படி பார்க்கும்போது இவருடைய மறுமலர்ச்சி என்பது மிக மிக முக்கியமான ஒரு மறுமலர்ச்சி. தவறு எங்கு நேர்ந்தாலும் உடனே அதை சரி செய்து அந்த சமயத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற மிக பெரும் ஆற்றலும் ஆர்வமும் கொண்ட ஒரு அருளாளர் தான் நம்முடைய ராமானுஜர். ராமானுஜருடைய போதனைகள் மிக அடிப்படையானவை, மிக முக்கியமானவை. 82 என்று குறிப்பிடப்படுகின்றது. அதிலிருந்து சில போதனைகளை மட்டும் நாம் இப்போது காணலாம்.
ஞானமே நித்தியமான செல்வம். இது முதல் போதனை. ஐம்புலன்களுக்கு ஆட்பட்டு வீணாக அழியக்கூடாது. ஆழ்வார்களும் பரம புருஷர்களும் விட்டு சென்ற நூல்களை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும். இறைவனுடைய தொண்டனாக நாம் வாழ்நாள் முழுதும் வாழ வேண்டும். உடல் உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தராமல் மன உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். இறைவனிடம் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. அடியவர்களுடைய ஜாதி, குலம், ஆச்சாரம் போன்றவற்றிலெல்லாம் நாம் கருத்து வேறுபாடுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஸ்ரீமன் நாராயணனையே ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள்தான். அவர்களுக்குள்ளாக குலபேதம் பார்க்கக்கூடாது. இந்த பிறவி இறைவனை போற்றவும் அடியார்களுடைய சிறப்பை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லவும் தானே தவிர வேறு எதற்காகவும் இந்த பிறப்பு இல்லை. இறைவனுக்கும் அடியவர்களுக்கும் பணி செய்ய வேண்டுமே தவிர வேறு எதற்காகவும் இந்த புலன்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. வருங்காலத்தை எண்ணி நேரத்தை வீணாக்கக்கூடாது. அனைத்தையும் நம் மனம் போல் அமையும் என்று எண்ணி நிறைவு எய்தி கொண்டு செயல்பட வேண்டும். ஒரு குருவை நாடி இறைவனை பற்றியும் இறை அன்பர்களை பற்றியும் முழுமையாக அறிந்து கொண்டு அதன்படி வாழ்வில் நாம் செயலாற்ற வேண்டும். உடலில் சக்தி இருந்தால் பக்தி செய்யலாம், சக்தி குறைந்தால் சரணாகதி செய்யலாம் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை ராமானுஜர் இங்கு நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். உடலில் ஆற்றல் இருக்கிறதா, கோயில் சென்று பணிகளை செய்யுங்கள். ஆற்றல் குறைந்து விட்டதா, முழுவதுமாக சரணாகதி அடைந்து இறைவனிடம் சென்று சேருங்கள் என்கின்ற அந்த மேலான உண்மைகளை ராமானுஜர் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். நிறைவாக ராமானுஜர் மதத்தில் மிக பெரிய சீர்திருத்தங்களை செய்த, மறுமலர்ச்சியை செய்த மிக பெரும் ஒரு மகானாக விளங்கக்கூடியவர். அவருடைய இந்த மறுமலர்ச்சியையும் சீர்திருத்தத்தையும் இப்போது இருக்கக்கூடிய சமயங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களையும் நாம் அகற்ற வேண்டும். அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்கின்ற உறுதியை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1137 ஆண்டு எம்பார் கோவிந்தப்பட்டருடைய மடியிலே தம்முடைய திருமுடியை வைத்து, வடுகநம்பியினுடைய மடியிலே தம்முடைய திருப்பாதங்கத்தை வைத்து ராமானுஜர் இறைவனோடு இரண்டல கறக்கிறார். அவர் உயிர் நீத்த போது அவருக்கு வயது 120. முழு ஆயுள் என்று சொன்னால் அது 120 ஆண்டுகள். ஒரு மனிதனுடைய முழு ஆயுள் 120 ஆண்டுகள். இந்த உடம்பு 120 ஆண்டுகள் தாங்கும். அப்படி முழு ஆயுளையும் வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய ராமானுஜர். அவருடைய உடல், அவருடைய மனம் முழுவதும் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது. எப்போது தியாகம் நம்முடைய மனதில் குடிகொண்டு விடுகிறதோ அப்போது பலம் தானாக நமக்கு வந்துவிடும். அந்த பலத்தை கொண்டு 120 ஆண்டுகள் வைணவ சம்பிரதாயத்திற்கு தன் வாழ்வையே முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு பெருமான் தான் நம்முடைய ராமானுஜர். அவருடைய புகழும் அவருடைய சமய பணியும் 1000 ஆண்டுகள் கழித்தும் நின்றிருக்கிறது. இன்னும் பல 1000 ஆண்டுகள் நிற்கும். அதற்கு நாம் ஆவண செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த பணிகளையும் நம் வாழ்வில் நாம் செய்ய வேண்டும். வைணவ சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்கும் வாழ்விப்பதற்கும் ராமானுஜர் வகுத்து அளித்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளையும் அந்த வழிகளையும் நாமும் பின்பற்ற வேண்டும். அந்த வழியில் சென்று நாமும் உய்தி பெற வேண்டும், உயர்வு பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.